நம்ம நிறைய நேரங்கள் நினைப்போம், இல்ல பிரதர் நான் ஜெபிக்கிறேன் அதனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்படி அல்ல. நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம், ஒரு 2 A4 ஷீட்டை எடுத்து வைத்துட்டு ஒரு A4 ஷீட்ல நான் ஜெபித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதில்களும், நான் ஜெபிக்காமல் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்ட செயல்களும் என்று எழுதினால், நாம் ஜெபிக்காமல் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் தான் நம்முடைய பேப்பர்ல அதிகமாக இருக்கும். காரணம், ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நினைவாக இருக்கிறார். நம்முடைய தலையிலிருந்து விழுகிறதான முடிவுகளை கூட அவர் கணக்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லையே, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கவில்லையே, நான் ஏன் இப்படிப்பட்ட பாடுகளோடு கூட நடந்து செல்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒருவேளை நாம் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படலாம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் செயல்படாத ஆண்டவர் அல்ல, மௌனமாய் இருக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை குறித்து கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். என்னுடைய எதிர்காலத்தை குறித்த கரிசனை அவருக்கு உண்டு. என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.